ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃப்ரைத் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ ஷேர் பண்ணி பக்ரீத்துக்கு போட்டது. நானும் லாங் வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். உடம்பு சரியில்லாதனால என்னால் போட முடியல. சரி, இப்போ இன்றைக்கி எப்படியாவது ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? காலையிலேயே வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்டுக்கு. ஒரு 7:30க்குலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சோறு ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பக்கம் சாம்பாரும், ஒரு பக்கம் வெண்டைக்காயும் பொரிக்கிறதுக்காக தாளிச்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு லஞ்ச் கொடுக்குறியா, இன்றைக்கி வந்துட்டு தயிர் சாதம் கொடு அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா எப்படியும் நான் லேட் பண்ணிடுவேன் எதையாவது செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு தயிர் சாதம் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு தயிர் சாதம் கொடுத்தாலாம் திருப்தியாக இருக்காது. வகை வகையாக பொரியல் வச்சு ஏதாவது ஒரு குழம்பு வச்சு கொடுத்தா தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். தயிர் சாதம்லாம் கொடுத்தா என்ன அது சாப்பிட்ட மாதிரியாக இருக்கும் அப்படின்னு. என் ஹஸ்பண்டுக்கு தயிர் சாதம்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் செகண்டாக கொஞ்சமாக தயிர் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு நல்லா பொரியல் பண்ணி குழம்பு வச்சு கொடுத்தா தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். காலையில் இந்த டிஃபனுக்கும் ஆயிக்கிறோம் அப்படிங்கிறதுனால சாம்பாரே வச்சுட்டேன் லஞ்சுக்குமே. சொரக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். இப்போ 2 பேருங்கிறதுனால நிறைய காய்கறியெல்லாம் போட்டு வைக்கிறதில்ல. சவுசவுக்காய் போட்டு, சொரக்காய் போட்டு, முள்ளங்கி போட்டு ஏதாவது ஒரு சாம்பார் வச்சுக்கிருவேன். காய்கறி இல்லாத பட்சத்துக்கு பீன்ஸ், கேரட் போட்டு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு வைப்பேன். இந்த பக்கம் வந்துட்டு வெங்காயம் வெந்துருச்சு. வெண்டைக்காயுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்டேன். இது வெண்டைக்காய் பிசு இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்துட்டு மூடி வைக்காமல் திறந்தே தான் வேக வைக்கணும். இது நீங்கள் வந்துட்டு முட்டை சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சேர்த்துக்கிருவேன். ஆனால் தேங்காயெல்லாம் இன்றைக்கி சேர்க்கல. இந்த பக்கம் சாம்பார் கொதித்து வந்துருச்சு. கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்தா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ஆக்கிட்டேன். புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை காதில் வாங்கிக்கிறவே இல்லை. இப்போ வந்துட்டு மண் சட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பழகிக்கிட்டோம்னா வந்துடும். இந்த பக்கம் வெண்டைக்காய் வந்துருச்சு. அந்த ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே கடையை க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே வந்துட்டு கோஸும் கேரட்டும் அரிஞ்சு வச்சுருந்தேன். அதை பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடையை ஏற்றிட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு சாம்பாருக்கு கொத்தமல்லி போட்டு மூடி வச்சாச்சு. கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு கோஸ் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். இந்த பக்கம் தோசை ஊற்றுறதுக்காக தோசைக்கல்லை காய வச்சுருந்தேன். கல்லுமே காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிக்கிட்டேன். பச்சைப்பயிர் தோசைக்கு வந்துட்டு தக்காளி சட்னி, கறி குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியை விட. முதல் நாள் வந்துட்டு பச்சைப்பயிறு மாவு அரைச்சிருந்தேன். காலையிலையும் நைட்டுக்கும் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையிலுமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக தான் சாம்பார் மேக்ஸிமம் வச்சேன். இந்த பக்கம் வந்துட்டு நல்லா வெங்காயம் வெந்து வந்ததுக்கப்புறம் கோஸையும் கேரட்டையும் சாப் பண்ணி வச்சுருந்தேன். சாப்பரில் போட்டு சாப் பண்ணிட்டா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டோம்னா வெந்து வந்துடும். முன்னாடியெல்லாம் வந்துட்டு நிறைய ஆயில் சேர்ப்பேன். நிறைய ஆயில் சேர்த்தா தான் எனக்கு பொரிக்கவே வரும். கறியாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும். இப்போ வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு பிடிக்காததுனால, எண்ணெய் பிடிக்காததுனால குறைச்சிக்கிட்டாச்சு. முன்னாடியெல்லாம் 1 மாதம் முடிச்சிருவேன் 4 லிட்டர் எண்ணெயாக இருந்தாலும். இப்போ வந்துட்டு 2 மாதத்துக்கிட்ட வருது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி தான் இப்போ காய்கறியெல்லாம் பொரிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். இந்த பக்கம் தோசையுமே ஊற்றி எடுத்துட்டேன். சரி, ஒரு தோசையை வச்சு சாம்பாரை ஊற்றி கொடுக்கலாம் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா இன்னொரு தோசையுமே ரெடி ஆயிடுச்சு. அதையுமே வச்சு கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்ருக்கிறதுக்குள்ள மற்றதெல்லாம் லஞ்செல்லாம் வந்துட்டு பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கிற வரையும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயும் வெந்து வந்துருச்சு. லைட்டாக வந்துட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டேன். முட்டை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். எனக்கு முட்டை ஸ்மெல்லு பிடிக்காது அப்படிங்கிறதுனால தேங்காய் பூ சேர்த்துக்கிருவேன். எல்லா பொரியலுக்குமே மேக்ஸிமம் வந்துட்டு தேங்காய் பூ தான் சேர்ப்பேன். என் ஹஸ்பண்டுக்கு செட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணாலும் சாப்பிட்டுக்குருவாங்க. என் டேஸ்ட்டுக்கே சாப்பிட்டு பழகிக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் என்ன பண்ணி கொடுத்தாலும் குறை சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அதனாலேயே எனக்கு எதுவுமே பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாக்ஸில் ரைஸை போட்டு வச்சுட்டு அதில் ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அதுலேயே வெண்டைக்காயுமே போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு குழம்பு பாக்ஸில் வந்துட்டு குழம்பு ஊற்றிட்டேன். தயிர் சாதம் தானே கேட்டேன், என்ன இப்படி அடுக்கிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டாங்க.
உங்களுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் நான் கூட சாப்பிடாம உங்களுக்காக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தா நீங்கள் என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வகை வகையா பண்ணி தரதெல்லாம் ஓகே தான், லேட் ஆகுதுல்ல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி கண்டெய்னரில் வந்துட்டு கோஸ் பொரியலை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி கண்டெய்னரில் வந்துட்டு தயிர் வச்சேன். சாருக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் தயிர் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குருவாங்க செகண்ட் சாப்பாடில். மீன் குழம்புக்கு மட்டும் இப்போ தயிர் கொடுக்குறதில்ல. மீன் குழம்புக்கு வந்துட்டு தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால மீன் குழம்புக்கு மட்டும் தயிர் கொடுக்க மாட்டேன். இன்னொரு கண்டெய்னரில் குக்கும்பர் இருந்துச்சு, அதையுமே வெயிலுக்கு சாப்பிட்டுக்குருவாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து என்னமோ டென்ஷனாக தான் வாங்கிட்டு போவாங்க லேட் ஆயிடுச்சுன்னு. அங்கே போனோடனே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னமோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட்டேன். ரிலாக்ஸாக டிவியை போட்டுட்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மிளகாவும் மல்லியும் மசாலாக்காக காய வச்சுருந்தேன். மசாலா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து 1/2 கேஜி தான் அரைச்சிக்கிருவேன். சில பேர் வந்துட்டு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு வர மாதிரிலாம் 1 கிலோ 2 கிலோலாம் அரைச்சிக்கிருவாங்க. அது வந்துட்டு யுஏயில் இருக்கிறவங்களுக்கு ஓகே. நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம், எப்போ வேணாலும் அரைச்சிக்கலாம்ல முடிய அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு 1/2 கிலோ அரைச்சேன்னா எனக்கு 2, 3 மாதத்துக்கு வரும். ரெகுலராக குழம்பு வச்சேன், மீன் குழம்பு வச்சேன் அப்படின்னா எனக்கு 2 மாதத்துக்குள்ளே வரும். இல்லை எப்பயாவது ஒரு டைம் வைக்கிறேன், வீக்லி ஒன்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 3 மாதத்துக்கிட்ட வரும். பசங்க இருக்கிறதுனால அடிக்கடி மீன் குழம்பு வைப்பேன். இப்போ நானும் ஹஸ்பண்டுங்கிறதுனால வாரத்தில் 2, 3 டைம் தான் வச்சுக்கிறது. ஏன்னா எல்லா குழம்புமே வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால. பசங்க வந்துட்டு மீன் குழம்பு, கறி குழம்புனா தான் நல்லா சாப்பிடுவாங்க. அப்படியே சின்ன வயசுலேருந்து பழகிட்டேனா அதனால். கருவேப்பிலை அப்புறம் கடலைப்பருப்புலாம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலைக்கு நல்லா ஹேருக்குமே நல்லது. நல்லா திக்னஸாகவும் இருக்கும் கடலைப்பருப்புக்கும் கருவேப்பிலைக்கும். நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு 1 கேஜி ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சு. அது ஒன்று வந்துட்டு நட்ஸு போட்ட ப்ரௌனி, ஒன்று வந்துட்டு நார்மல் ப்ரௌனி. அதையுமே செஞ்சு பேக் பண்ணி வச்சுட்டேன், ஹஸ்பண்ட் வந்தோடனே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு அடுத்த நாள் கண்டினியூஸாக வீடியோ வருது. அடுத்த நாள் வந்துட்டு கண்டினியூ ஆகும். இது வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியூருக்கு வந்துட்டு மீட்டிங் போயிட்டாங்க. சரி நானுமே அவங்களாவே கிளம்பி போயிடுவாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி வந்துட்டு முழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு சரி இதுக்கு மேலே தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே காஃபி போட்டு கொடுத்து அவங்களையுமே வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானுமே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளாச்சு வாக்கிங் போய், உடம்பு சரியில்லாதனால வாக்கிங் போகலை. சரி இன்னிலேருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் வந்துட்டு வெயில் சீக்கிரமாகவே காலையில் வந்துடுது. அதனால் வந்துட்டு ஈவினிங் தான் போனேன். இன்றைக்கி வந்துட்டு காலையிலேயே போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்த பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. காலையிலேயே வந்துட்டு பசங்க வந்துட்டு சிலம்பம், எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் விளையாடுறதுலாம் நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க, சுறுசுறுப்பாக இருந்தாங்க. அதேமாதிரி கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சரி கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நம்ம மட்டும் தானேன்னு சொல்லிட்டு ஃபோனை தான் பார்த்துட்டு இருந்தேன். டைம் போனதே தெரில. போய் கேட்டால் இட்லி இல்லை, முக்லி இல்லை, எதுவுமே இல்லை. 2 வடை மட்டும், உளுந்து வடை மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டேன். வாக்கிங் போயிட்டு உளுந்த வடையா அப்படின்னு கேட்காதீங்க. அவங்க வந்து தரவான்னு கேட்டுட்டாங்க. சரி வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி காசை நீட்டிட்டுமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வழி இல்லாமல் ஒரு வடையை மட்டும் சாப்பிட்டுட்டு வச்சுட்டேன். நம்ம வந்துட்டு அவ்வளோலாம் வெயிட்டு கிடையாது, அதனால் பயம்லாம் இல்லை நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்தா தான் செஞ்சேன். இது வந்து ஒரு வீடியோவில் தான் பார்த்து செஞ்சேன், செட் ஆகலை. ஆனால் வந்துட்டு இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. வெஜ் பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான காய்கறி, உங்களுக்கு விருப்பமான காய்கறி. நான் வந்துட்டு இன்றைக்கி குடமிளகா, அப்புறம் வந்துட்டு கேரட்டு, ஸ்வீட் கார்ன் இது தான் சேர்த்துருந்தேன். சேர்த்து சரி நல்லாயிருக்கும், சீக்கிரமாக பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடுவோம் 1 பாட் பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். பார்த்தா வேகவே இல்லை. லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் ஆரிகனோ சேர்த்துட்டு அப்புறம் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் மசாலாவும் அப்புறம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்து 1 கப் பாஸ்தாவுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 2 விசிலுக்கு வச்சுக்கிட்டேன். பார்த்தா சரி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓப்பன் பண்ணி விசில்லாம் விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன், வேகவே இல்லை. அதுக்கப்புறம் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நம்ம இது வேற வீடியோவில் வேற ஷேர் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி பண்ணுங்கள் கொஞ்சம். ஆனால் வந்துட்டு இதே மெத்தடில் பண்ணுங்கள், ஆனால் பாஸ்தா மட்டும் வேக வச்சு பண்ணிக்கோங்க.
குக்கரில் வச்சு ஒரு 4, 5 விசில் வச்சுருக்கலாம் போல். நான் ஒரு வீடியோ பார்த்து தான் பண்ணேன். அதுக்கு தான் நான் வீடியோ பார்த்தே பண்ண மாட்டேன். கண்டிப்பா என்னோட வீடியோவில் வந்துட்டு நான் வந்து செஞ்சு பார்த்து நல்லா இருந்தா மட்டும் தான் நான் வீடியோ குடுப்பேன். ஏன்னா, மக்கள் வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணணும். இவங்க வீடியோ பார்த்தா சமையல் நல்லாருக்கும். இவங்க குடுக்குறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி பார்க்கணும். ப்ளீஸ் யாரும் வந்துட்டு சும்மா வீடியோக்காக எதையாவது போடாதீங்க. அத ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து உங்க வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதனால வந்து நல்ல வீடியோவா குடுங்க மக்களுக்கு. நம்ம வந்துட்டு வீடியோக்காக மட்டும் குடுக்கக்கூடாது. நம்ம இது 4 பேருக்கு நல்லதா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குடுக்கணும். முக்கியமா நான் அந்த மாரி தான் நெனைப்பேன். ஸோ, அதனால வந்துட்டு 1 கப் பாஸ்தாக்கு 1 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சேனா வேகவே இல்ல. அதுக்கப்புறம் அத அப்படியே வச்சுட்டேன். சரியான பசி வேற என்ன செய்றது? அதுக்கப்புறம் வீட்ல ஃப்ரூட்ஸும் இல்ல, எதுவுமே இல்ல. அ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஆர்டர் போட்டும் சாப்பிடலையா, அதுக்கப்புறம் சரி ஏதோ சாப்பிடுவோம், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பசிக்காக சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். எனக்கு இறங்கவே இல்ல. ஒரு கால்வாசி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேகலைன்னா இப்படி வயித்துக்கும் சரியில்லாம போயிரும். இது வந்து வீட் பாஸ்தா தான். அதனால சாப்பிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதனால தான் நான் பாஸ்தா சாப்பிட்றேன். ஹஸ்பண்டுக்கு வந்து பாஸ்தா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு தேடி தேடி பார்த்து வாங்கினேன் வீட் பாஸ்தா. வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்குருவோம். சிக்கன் பாஸ்தா எடுத்துக்குருவோம். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. கறி குழம்புலாம் வச்சேன்னா வந்துட்டு, அப்படியே வந்துட்டு கறி குழம்பு நல்லா சூடு பண்ணிக்கிட்டு, அத வேக வச்சு அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்றலாம். சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டேன் போய் மூடி, அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு வயித்த நிரப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு. அதையுமே விலக்கி வச்சுட்ருந்தேன். ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் இல்லாம, பசங்க இல்லாம, உண்மைக்குமே வந்துட்டு அப்ப குழந்தை இல்லாதவங்க, கணவன் இல்லாதவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். உண்மைக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மைக்குமே நம்ம வந்துட்டு வேலை பார்க்குறோம். ஹஸ்பண்டுக்காகவும், பிள்ளைங்களுக்காகவும் இவ்வளோ வேலையா இருக்குன்னு நம்ம ஒரு நேரத்துலலாம் டென்ஷன் ஆவோம். ஆனா உண்மைக்குமே ஹஸ்பண்டும், பிள்ளைங்களும் இருந்தா தான் நம்மளுக்கு வாழ்க்கையே உண்மைக்குமே. இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்கும். நம்ம இந்த மாதிரி அவங்களுக்காக சமைக்கிறது, ட்ரெஸ் துவச்சு கொடுக்குறது, வீடை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்குமே லைஃப் போகும் போல். நம்ம ஒரு ஆளாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்தான். உண்மைக்குமே வந்துட்டு என் பிள்ளைங்களும் என் ஹஸ்பண்ட் இல்லாதது எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. அது அப்போ ஏன் போய் ஹாஸ்டலில் விட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் இல்லையா? இப்போ உள்ள ஜென்ரேஷன்லலாம் நிறையா சின்ன வயசுலேயே பைக் ஓட்டுறது, இது ஃபோன் பார்க்குறது, வெளியில் வம்பிழுத்துட்டு வர்றது அப்படின்னு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பசங்கள பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஸோ, அதனால் என் பசங்கள வந்துட்டு மதரஸாவோட போய் விட்டுட்டேன். ஒருத்தவங்க கூட கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ஹாஸ்டலில் இதை விட மோசமாக இருக்கும் அப்படின்னு போய் விட்டா. ஆனால் வந்துட்டு எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் வந்துட்டு மதரஸாவோட சேர்த்து விடுறதுனால, அதில் வந்துட்டு 5 வகுத்துக்கு தொழுகிறது, 5 வேளை தொழுகிறது, அப்புறம் வந்துட்டு ஸ்டடீஸ் வைப்பாங்க. காலையிலயும் ஈவினிங்கும் ஸ்டடீஸ் வைப்பாங்க. ஈவினிங் சிலம்பம் கிளாஸ் வைப்பாங்க. ஸோ, அதனே ஒன் பை ஒன்னா இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு சேட்டை பண்ணுறது கூட டைம்லாம் இருக்காது. அப்புறம் சாப்பிட்றது, தூங்குறது, சீக்கிரமாக சாப்பிட்றது, தூங்குறதுமா இருக்கிறதுனால, சேட்டை பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்புலாம் கிடையாது. சாட்டர்டே, சண்டேயுமே கிளாஸ் எடுத்துருவாங்க. வெளியிலேருந்து டீச்சர்ஸ் வந்து ஹாஸ்டலுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதனால பெருசா வந்துட்டு அவங்களுக்கு சேட்டை பண்ணுறதுக்கெலாம் அந்த இது பண்ணாது. என் பசங்கள்ட்ட நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ, அதனால நான் விட்டுருக்கேன். என் தங்கச்சியெல்லாம் சொல்லுவா, பசங்கள விட்டுட்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நல்லா ஜாலியாக இருக்கீங்களாக்கும் அப்படின்லாம் கேட்பா. உண்மைக்குமே அவங்க இல்லாதது எனக்கு எவ்வளோ வலியாக இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என் பிள்ளைங்கள ஒவ்வொரு இடத்துலையும் நான் சாப்பிடும்போது, ஹெல்த்தியாக சாப்பிடும்போது, வெளியில் போகும்போதெல்லாம் மிஸ் பண்ண தான் செய்வேன். என்ன செய்கிறது? ஒன்று இழந்தா தானே நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். என் பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னா, நான் இன்றைக்கி அழுதேன்னா, பின்னாடி நான் சந்தோஷமா இருப்பேன். என் பிள்ளைங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. எவ்வளோ பசங்கள சேட்டை பண்ணுறது, தவறான வழிகளில் போகிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. ஃபோனு, டிவி அப்படிங்கிறதுனால. அதனால என் பசங்க நல்லா படிக்கணும். இங்கே இருந்தால் கூட ஹோம்ஒர்க் பண்ண மாட்டாங்க. விளாண்டுட்டே இருப்பாங்க. 2வது வந்து இப்போ உள்ள பசங்கள்லாம் நம்ம திட்டுனா திருப்பி திட்டுறது, அடித்தா கூட திருப்பி எகுத்து அடிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிலாம் நம்ம பிள்ளைங்க வந்துடக்கூடாது. ஒழுக்கத்தோடையும் நல்ல சாலிகான பிள்ளைகளாக வரணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் போய் சேர்த்துருக்கோம். இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டால் பின்னாடி அதற்கு பெரிய பலன் கிடைக்கும் எங்களுக்கு. அதனால தான் இதெல்லாம் வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே கஷ்டமாக இருக்குண்ணா, அப்போ ஹாஸ்டலில் இருக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட வீடியோ முடிஞ்சுச்சு.